Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 3.1ல உள்ள 5th problem பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.10 பார்க்கலாம். வாங்க. Find the GCD of the polynomials x cube plus x square minus x plus 2 and 2x cube minus 5x square plus 5x minus 3. அதாவது ரெண்டு விதமான பாலினாமியல் கொடுத்துட்டு இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் தான் இதுக்கு மொத்தமாவே அதிகபட்சமே அந்த டிவைசரை வச்சு தான் உங்களால டிவைட் பண்ண முடியும்னு அர்த்தம். சரியா, பார்க்கலாமா? பாருங்க, எப்போதுமே நீங்க f of x g of x எடுக்கும்போது கவனமா எடுங்க. ஏன் சொல்றேன்னா f of x நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா உள்ள போடணும், g of x வெளியில போட்டுக்கணும். சில பேர்லாம் வந்துட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு சமுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் செய்யலாம். ஆனா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் f of x தான் உள்ள போடுவோம். சரியா, அதனால f of x உம் g of x உம் நல்ல கேர்ஃபுல்லா வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. f of x எப்படி எடுக்கணும்னா இது ரெண்டுல எது அதிகமான டிகிரி உள்ளது. சரியா, ரெண்டு எப்போதுமே வந்துட்டு ஒரே டிகிரியில உள்ளதான் கொடுப்பாங்க. இங்க ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இங்கே ஸ்கொயர்ல தான் ஸ்டார்ட் ஆகும், இங்க 4 இருந்துச்சுன்னா இங்கே 4ல தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா, அதனால டிகிரி பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இதுல ஹையஸ்ட் டிகிரி பார்த்தோம்னா எக்ஸ் கியூப், இதுல ஹையஸ்ட் டிகிரி பார்த்தோம்னா எக்ஸ் கியூப். அது பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லா பாலினாமியலும் ஹையஸ்ட் டிகிரி ஒன்னா தான் கொடுப்பாங்க. நமக்கு என்ன இப்போ வேணும்னா இந்த ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட், இதோட கோஎஃபிஷியன்ட் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 2. அவ 1 பெருசா 2 பெருசா? 2 தானே பெருசு. அப்போ பெரிய உள்ள நம்பர் தான் நம்ம f of x எடுத்துக்கணும். அப்போ இந்த பாலினாமியல் தான் நமக்கு f of x 2x³ minus 5x square plus 5x minus 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இது g of x. g of x is equal to x³ plus x square minus x plus 2. ஓகேவா? f of x தான் நம்ம g of x ஆல டிவைட் பண்ணணும். சரியா, உள்ள வந்துட்டு f of x போட்டுக்கோங்க. என்ன? 2x square x³ minus 5x square plus 5x minus 3. வெளியில என்ன போட சொன்னேன்? g of x x³ plus x square minus x plus 2 போட்டாச்சா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இதை நீங்க தனியா டிவைட் பண்ணி பாருங்களேன். அதாவது உள்ள இருக்கத மேல போடுங்க, வெளியில இருக்கத கீழே போடுங்க. சரியா, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள டேர்மை மட்டும் டிவைட் பண்ணாலே இங்க என்ன போடணும் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும். அப்போ இந்த x கியூபும் இந்த x கியூபும் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன வருது? 2 வருது. சரியா, அப்போ x கியூப் கூட 2ங்கிற நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2x³ னு வந்துரும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகும் தானே, அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் நான் இது ஒரு ஷார்ட் கட்டா சொல்லி தரேன். சரியா, அப்போ x³ கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ண சொன்னேன்? 2. இங்க 2 போட்டுக்கோங்க. இங்க 2 போட்டீங்கன்னா x³ மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இந்த ஹோல் டேர்முக்குமே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x³ × 2 ஓட வேல்யூ என்ன? 2x³ x² × 2 plus 2x² minus x × 2 minus 2x 2 × 2 plus 4. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ல மைனஸ் சிம்பிள் போட்டு நீங்க சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணணும். பிளஸ் இருந்தா மைனஸ், பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ். ஓகேவா? மைனஸ் போட்டு சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா, எல்லா சமுக்கும். அப்போ 2x³ 2x³ கேன்சல் ஆயிடும். minus 5x² minus 2x² வேல்யூ என்ன? minus 7x². 5x plus 2x னா plus 7x. minus 3 minus 4 னா minus 7. அப்போ இந்த டேர்ம் பாருங்க, இந்த டேர்ம்ல minus 7x² plus 7x minus 7 இருக்கு. அப்போ minus 7ங்கிறது எனக்கு அதிகபட்சம். x² முன்னாடி உள்ளது minus 7 தானே. 7ங்கிறது காமனா இருக்கனால minus 7ஐயே நான் காமனா எடுத்துக்க போறேன். அப்போ என்ன கிடைக்கும்? minus 7 into x² minus x. ஏன்னா வந்து minus 7 போச்சுன்னா இன்னொரு மைனஸ் வந்துரும் இல்லையா, அதனால minus x plus 1 ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த -7 நீங்க எடுத்துக்கூடாது. -7 is not a divisor of g of x. அதாவது கோஎஃபிஷியன்ட் எப்போதுமே நமக்கு டிவைசரா இருக்க முடியாது. கடைசி வரை நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிக்கிறோம்ல, அதுதான் நமக்கு டிவைசர். அதனால -7 is not a divisor of g of x. -7 is not a divisor of g of x ன்னு எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல x² minus x plus 1 ன்னு சொல்லி இந்த பிராக்கெட் குள்ள எழுதி இருக்கோம்ல, நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து டிரைவ் பண்ணதா இந்த வேல்யூ. இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை வந்து நம்ம இதால டிவைட் பண்ணணும். சரியா, x³ plus x² minus x plus 2 இந்த டேர்மை இந்த டேர்மால டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதா? எப்போ இந்த மாதிரி ஸ்டாப் ஆகல, மைனஸ்ல முடியலையோ இல்ல நமக்கு x² இதுக்கு அப்புறம் வந்து நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியலையோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த டேர்மால நம்ம என்ன இந்த டேர்மால நம்ம டிவைட் பண்ணணும். சரியா, பாருங்க, எதாவது டிவைட் பண்ண சொன்னா இந்த டேர்மை முதல்ல உள்ள எடுத்துக்கணும். x³ plus x² minus x plus 2 எதாவது டிவைட் பண்ணணும்? x² minus x plus 1.
ஓகேவா? இப்போ நான் என்ன ட்ரிக் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணிக்கோங்க. உள்ள உள்ளத மேல போடுங்க, வெளியில உள்ளத கீழ போடுங்க. அப்ப ஸ்கொயர்டு x கியூப்ல ஒரு x 2x போச்சுனா ஒரு x இருக்கும். அப்போ x நம்ம என்ன பண்ணனும்? மேல போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த x கூட தான் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணனும். x ஸ்கொயர் into x என்ன வேல்யூ? x கியூப் minus x into x minus x ஸ்கொயர் 1 into x plus x இப்படின்னு கிடைக்குமா? ஓகே. இப்போ மைனஸ் போட்டு நம்ம சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணனும். மைனஸ் plus minus x cube minus x cube cancel ஆயிடும். x square plus x square value 2x square minus x ஓட value minus 2x plus 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஓகேவா? இப்போ இங்கே x squared இங்கே x squaredங்கறனால நான் வந்து இதிலே ப்ரோசீட் பண்ணலாம். இங்கே ஏன் ப்ரோசீட் பண்ண முடியலனா இங்க x cube இருக்கு, இங்கே x squared இருக்கு. எனக்கு இந்த x cube கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு அதிகமாகுதான் தவிர குறையாது. அதனால தான் நான் இந்த மாதிரி ப்ரோசீட் பண்ணேன். இப்போ இங்கே x squared இங்கே x squaredனால நான் இதே வந்து இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? அப்போ இங்க என்ன பண்ணணும் நீங்க? உள்ள வேல்யூவை மேல போட்டுக்கணும். வெளியில உள்ள வேல்யூவை கீழ போட்டுக்கணும். அப்ப x squared கேன்சல் ஆகி 2 வருது. என்ன 2 plus 2. அப்போ plus 2 போட்டுக்கணும். x squared into 2. இப்போ இந்த டேர்மை 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். x squared into 2 2x squared minus x into 2 minus 2x 1 into 2 plus 2. சேம் மைனஸ் போட்டு நம்ம சிம்பிளா சேஞ்ச் பண்ணனும். மைனஸ் plus மைனஸ் கேன்சல் 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 ஆன்சர் 0. அப்ப 0 வந்துருச்சுனா என்ன அர்த்தம்? நமக்கு GCD கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். எது GCD? இந்த வந்திருக்குல x square minus x plus 1 இதுதான் GCD. அப்ப GCD is equal to x square minus x plus 1. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? Thank you viewers. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.10 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 3.11 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.